ஹே எம்சி ஃபேம், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க. என் பேர் ரகு. நீங்கள் பார்த்துருக்க மிடில் கிளாஸ் ரேசர். நம்ம வந்து மோட்டோ விலாக்ஸ் அண்ட் ஃபன் விலாக்ஸ் அண்ட் ட்ரூத் ஆர்டர் நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமும் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு போஸ்ட்டும் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகேங்க. ஆக்சுவலி இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்னை சிக்ஸ் கிட்ட வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் போயிட்டுருக்கு, வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ என்ன ஏதுன்னு நான் கேட்டேன். அவருக்கு வந்து என்ன ஈவெண்ட் கேட்டதுக்கு வந்து இது ஆக்ரேஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ வரியாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு வந்து நான் சரி போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கேன். நான் என்ன ஏதுன்னு முழுசாக கேட்டப்போ தான் அவன் சொன்னார், இதுமாதிரி தமிழ் மொழி வந்து செம்மொழியாக அறிவிச்சு வந்து 12 வருஷம் ஆகுதான். அதாவது 2010 வந்து October 12 அன்றைக்கி தான் வந்து தமிழ் மொழி வந்து செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அப்போ தான் வந்து தமிழ் மொழி வந்து செம்மொழி தான் வந்து ரொம்ப பழமையான மொழின்னு சொல்லி அறிவித்த நாள். அதை வந்து இன்றைக்கி வந்து ஞாபகம் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். ஸோ நானும் அங்கே போயிட்டுருக்கேங்க. சரி வாங்க மீதி எல்லாத்தையுமே நம்ம போய் அங்கே டேரெக்டாக குட்டி பசங்களாம் வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்களாம்மா, வேறு லெவல் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கே போய் கண்டினியூ பண்ணலாங்க. வணக்கம் மேம். நாங்கள் ஆக்ரிச் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து வரோம். இன்றைக்கி வந்துட்டு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள், அதனால் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறோம். அதுக்கான ஒரு சிறிய கேள்வி, இப்போ தேசிய விலங்கு என்னன்னு தெரியுங்களா? மயில். வெரி குட். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கான ஒரு விலங்கு இருக்கு. என்ன விலங்கு? வரையாடு. ஓகேங்க, இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி இன் ஹுசூர். ஆக்சுவலி சின்ன பசங்களாம் சேர்ந்து இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து ஆஃப் சைட்டில், அதாவது ஸ்கூலை விட்டு வெளியில் ஆஃப் த கேம்பஸ் வந்து பண்ணும்போது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஸ்கூல் டைம்ஸில் வந்து ஸ்கூலுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே நிறைய ஸ்கூல் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கூல் வந்து பரவாயில்ல, வெளியில் கூப்பிட்டு வந்து தமிழ் மொழியை வந்து இப்படி பற்றோடு வந்து இப்படி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹாப்பி டு சே 12 வருஷம் ஆச்சு நம்ம வந்து தமிழ் மொழி வந்து செம்மொழியாக அறிவிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் போகிற வரைக்குமே எனக்கு வந்து ஈவெண்ட்டுக்கு கால் பண்ணுற வரைக்குமே எனக்கு இந்த பற்றி தெரியாது. நான் வந்து டோட்டலி இதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை இருந்தேன். அண்ட் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னப்போ ஏதோ சும்மா தான் இருக்குன்னு சொல்லி நானும் போனேன். பட் பார்த்தா வேறு லெவலில் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறைய ஷூட் பண்ண முடியலைங்க. நான் வந்து அங்கே நிறைய பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் நான். அது இல்லாமல் அங்கே ப்ரோக்ராம் பார்த்துட்டு எனக்கு விலாக் எடுக்கிற இதே இல்லை. ஸோ பாதி நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன். கடைசி ஒரு 2 நிமிஷம் தான் வந்து வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன ஒரு கிளிப் தான் இருக்கும் அதில். ஸோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது போல் நம்ம வந்து சேனலில் வந்து நிறைய விதமாக கண்டென்ட் போட போகிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. வேறு லெவலில் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் யார் எங்கே போனாலும் சரி ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. பி சேஃப், டேக் கேர், ஈட், ஸ்லீப் அண்ட் ரிப்பீட். டாடா, பபாய், see you in the next vlog.